எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதன் 11, 12 வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே அந்த இடத்துல இல்லைங்க. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபம் எழுதும் பொழுது 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் ஆரம்ப பகுதியில் இப்படி சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்தார். நாம் காண்கிறவைகளையும் காணக்கூடாதவைகளையும் ஒளிபீடத்தில் இருக்கிறவைகளையும் மறைவிடங்களில் இருக்கிறவைகளையும் பரலோகத்தையும் பூமியையும் பாதாளங்களையும் எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்தார். எப்படி தேவன் சிருஷ்டித்தார் என்று பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஆதியிலே எல்லாவற்றையும் 6 நாட்களுக்குள்ளாக சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்புகளையும் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஆதியிலே தேவனோடு ஒன்றாக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் பரிசுத்த ஆவியாகிய தேவன் வார்த்தை என்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று அறிந்து, ஆதி காலங்கள் முதலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறவராக இருக்கிற தேவனாக இருக்கிறார் என்று அறிந்து, அநாதி காலம் முதல் என்றென்றைக்கும் தேவனாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறவர்களாக சேவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆதி நாட்களிலே அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் உடையவராக, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தராக அவர் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். புதிய ஏற்பாடு காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியில ஒரு மனிதனாக ஆண்டவர் தோன்றி, ஆண்டவர் 33 ஆண்டு காலம் வாழ்ந்து பிதாவுடைய சித்தத்தை திட்டத்தை செய்து நிறைவேற்றி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலே அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் எல்லா மக்களையும் ரட்சித்து நித்திய ராஜ்யத்தில் சேர்க்கிறதற்கு மகிமை உள்ள தேவனாக இன்றைக்கு நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு தேவன் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியானவராகவும் வார்த்தையாகவும் இருக்கிறார். ஆகையால் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால்தான் இயேசு கிறிஸ்துவை கொண்டு சகலத்தையும் சிருஷ்டித்த அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இப்பொழுது நாம் எல்லாரும் நல்லா புரிந்து கொள்ளணும், இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் தேவன் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தார். இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் தேவன் உங்களையும் என்னையும் மீட்டு ரட்சித்தார். அல்லேலூயா. ஆகையால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, நம்முடைய சிருஷ்டி கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கரங்களை கட்டுவோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்ததின் நோக்கம் என்னவென்று நாம் பார்ப்போமானால் கீழே வாசிக்கலாம். ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த பாருங்கள், ஆதி காலம் முதல் தேவனுக்குள்ளே மறைந்திருந்த, தேவனுக்குள்ள ஒரு பொக்கிஷம் ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்தது. அந்த மறைந்திருந்த பொக்கிஷம் என்னவென்று நாம் பார்ப்போமானால் கீழே வாசிக்கலாம். ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல நில்லுங்க. பாருங்கள்,
எல்லாருக்கும் ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தெரிவிக்க வேண்டும். அந்த காரியம் என்னவென்றால், ஆதி முதல் தேவனுக்குள்ளே மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே நிருபத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நமக்கு தெரியும். பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்தவன், சவுலாக வாழ்ந்தவன், நியாயப்பிரமாண கற்பனைகளை கட்டளைகளை அவன் நல்லா நன்கு கற்று தேர்ந்து நியாயப்பிரமாண கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டு நடந்தவன், நியாயப்பிரமாணத்தின் மேல பக்தி வைராக்கியம் கொண்டவனாக கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு விரோதமாக, கிருபையின் பிரமாணத்துக்கு விரோதமாக செயல்பட்டு கிறிஸ்துவின் சபையை பாழாக்கி கொண்டிருந்தவன். அப்படிப்பட்ட அப்போஸ்தலனாகிய இந்த பவுல் சவுலாக இருக்கும் பொழுது செய்த எல்லா அநியாய கிரியைகளை, அக்கிரம கிரியைகளை மன்னித்து ஆண்டவர் இவனை ரட்சித்து இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாக மாற்றினார். இயேசு கிறிஸ்து அவனுக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியின் கிருபையை கொடுத்தார். அல்லேலூயா. கிருபையை கொடுத்ததின் நோக்கமே ஆதி காலம் முதல் தேவனுக்குள்ளே மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த கிருபையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருளி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ரகசியம் என்னவென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்குள்ள ஆதி காலம் முதல் ஒரு ரகசியம் மறைந்து கொண்டே இருந்தது. அந்த ரகசியம் என்னவென்றால், தேவனோடும் அவருடைய கிறிஸ்துவோடும் நீங்கள் நானும் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அவரோடு ஒன்றரை கலந்து வாழ வேண்டும். அவருடைய ராஜ்யத்திலே அவருடைய மகிமையிலே கழிவுந்து வாழ்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் என்கிறது அந்த ரகசியமும் அந்த ஐக்கியமுமாக காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஆதியிலே வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். தேவன் ஒரே தேவனாக, திரியேக தேவனாக இருந்தார். அல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற திரியேக தேவனாக இருந்தார். அந்த தேவன் மகிமையானவராக, மகிமை ராஜ்யத்திலே ஒருவர் சேரக்கூடாத ஒளியிலே ஒருவர் காணக்கூடாதவராக, ஒருவர் கண்டிராதவருமாக இருந்தார். ஒருவர் இல்லாதவருமாக பூமியிலும் பாருங்கள் அண்ட சராசங்களிலும் காணப்படும் பொழுது தேவன் ஒருவராகவே இருக்கிறவராக, இருக்கிற தேவனாக என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவராக இருந்தார். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லாதபடி, அவருக்கு தோற்றமும் இல்லாதபடி, அழிவும் இல்லாதபடிக்கு அவர் அண்ட சராசங்களை சிருஷ்டிக்கிற எல்லாவற்றையும் தோன்ற பண்ணுகிற தேவனாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் தமக்கு சுத்தமானவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்பி, தமக்கு சுத்தமானவைகளை எல்லாம் சிருஷ்டிக்க வேண்டும் என்று விரும்பி ஒவ்வொன்றை சிருஷ்டித்துக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா. தேவதூதர்களை சிருஷ்டித்தார். ஆண்டவர் வான மண்டலங்களை சிருஷ்டித்தார். நட்சத்திரங்களை, சூரியனை ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆண்டவர் பூமியை சிருஷ்டித்தார். பூமியிலே தம்முடைய சாயலிலே வாழுகிறதற்காக மனுகுலத்தையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. கடல்களை ஆண்டவர், சமுத்திரங்களை சிருஷ்டித்தார். ஆண்டவர் மிருக ஜீவன்களை சிருஷ்டித்தார். கடல்களிலே, சமுத்திரத்திலே மச்சங்களை ஆண்டவர் சிருஷ்டித்தார். இப்படி எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்தார். யாரை கொண்டு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காகவே சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தவருக்குள்ள ஒரு ரகசியத்தின் ஐக்கியம் மறைந்திருந்தது. அந்த ஐக்கியம் என்னவென்றால், அவர் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்புகளை பார்க்கிலும் அவருடைய சாயலிலே பூமியிலே தேவன் சிருஷ்டித்த மனிதனாகிய ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் இயேசு கிறிஸ்து என்கிற தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனுக்குள்ளே வாழ வேண்டும். மனிதன் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கு இருக்கிற தேவனாக காணப்படுகிறபடினால் மனுஷனும் இயேசு கிறிஸ்துவை போல என்றென்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு வாழ்ந்திருக்க வேண்டும். அவன் அழிவில்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ரகசியத்தின் ஐக்கியத்தை அவருக்குள்ள வைத்திருந்தார். அல்லேலூயா,
அல்லேலூயா. இந்த ரகசியத்தின் ஐக்கியத்தை எல்லா மனுகுலமும் அறிந்து கொண்டு, எல்லா மனுகுலமும் உணர்ந்து கொண்டு, தேவனை விட்டு வழி விலகி பின்மாறி போய் கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு, அவர் சிலுவையிலே பட்ட பாடுகளின் நிமித்தம் அவர் சம்பாதித்த மீட்பின் ரட்சிப்புக்கு உள்ளானவர்களாக எல்லா மனுகுலமும் மாறி ஆண்டவராகிய தேவனோடும் அவருடைய கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியப்பட்டு வாழுகிறதற்காக இந்த கடைசி காலத்திலே தேவன் தம்முடைய கிருபையை பவுல் மேலே அனுப்பி அந்த ரகசியத்தின் ஐக்கியத்தை மக்களுக்கு காண்பித்து கொடுத்து, தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து மனுஷர்களும் மனுஷிகளும் தேவனோடும் அவருடைய குமாரனோடு ஐக்கியப்பட்டு வாழ வேண்டும் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தார், போதகம் பண்ணிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. இதற்கு தான் தேவன் பவுலுக்கு கிருபையை அருளி செய்திருந்தார், வழங்கி இருந்தார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவன் நமக்கு கிருபையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எதற்கு கிருபையை தந்து அவருடைய ஊழியத்தை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று பார்ப்போமானால், ஆண்டவரை விட்டு வழிவிலகி போய் சோரம் போய் அழிந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களும் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொண்டு அநாதி காலம் முதல் தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிற ரகசியத்தின் ஐக்கியம் என்னதென்று அறிந்து தேவனோடு ஐக்கியப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு வாழ்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாசத்தில் வரும் பொழுது அவருடைய சாயலை தரித்துக் கொண்டு அவரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டு அவர் நித்திய நித்திய கால ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறது போல நாம நித்திய நித்திய காலம் இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய ராஜ்யத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்கிறதை நாம் அறிவிக்கிறதற்கு, அந்த ரகசியத்தினுடைய ஐக்கியத்தை ஜனங்களுக்கு தெரிவித்து ஜனங்களை தேவனுடைய ஐக்கியத்தில் இணைக்கிறதற்கு இந்த கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் இந்த கிருபையை நாம் பயன்படுத்தி எல்லா மக்களையும் கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் தேவனுக்குள்ள கூட்டி சேர்க்கிற மக்களாக நாம் செயல்பட வேண்டும். அப்படி செயல்படுவோமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாசத்தில் வரும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மிகுந்த பலனை தந்து அவருடைய மகிமை ராஜ்யத்தில் நம்மை கூட்டி சேர்த்து அவருடைய மகிமையின் பிள்ளைகளாக அவரை தரிசிக்கிறவர்களாக அவரை சேவிக்கிறவர்களாக அவருடைய ஆசாரிய ஊழியத்தை செய்து அவருடைய மகிமையை கனிகொண்டு வாழ்கிற பிள்ளைகளாக நிலைத்திருக்க கர்த்தர் பரலோகத்திலே நமக்கு உதவி செய்கிறவராக காணப்படுகிறார். அல்லேலூயா. கரங்களை கட்டுவர் அடையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைப்பவர் அடையிலே சொல்லுங்க. இன்னும் ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவரை பற்றும் விசுவாசத்தினாலே. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழுகிறோம். நம்முடைய கடைசி மூச்சு இருக்கிறது வரையிலும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ வேண்டும், அவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். அப்படி இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழுகிற நாம், அவருடைய அன்பிலே நிலைத்திருந்து வாழுகிற நாம், அவரை பற்றும் விசுவாசம் உடையவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. எல்லா காரியங்களிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவரை பற்றுகிற விசுவாசத்தோடு அவரிடத்திலே நாம் விசுவாசம் வைத்து வாழுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு பலர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சபைக்கு வருகிறார்கள். என்ன காரியத்திற்காக ஆண்டவரை விசுவாசித்து சபைக்கு வருகிறார்கள் என்று பார்ப்போமானால், நல்ல ஒரு திருமணம் நடக்க வேண்டும், நல்ல ஒரு பிள்ளை பெற்றெடுக்க வேண்டும், நல்ல ஒரு வீட்டை கட்ட வேண்டும், பெரிய நிலங்களை வாங்கி பங்களாவை கட்டி அதை அனுபவிக்க வேண்டும், பெரிய கார் வேண்டும், பெரிய பாருங்கள் பதவியில வர வேண்டும், பெரிய பெரிய பட்டங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும், ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டும். இதற்காகவே இவைகளையே ஒரு பொக்கிஷமாக மனதில் கருதி கொண்டு ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சபையில வருகிற ஜனங்கள் ஏராளம். இது ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசம் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் உலக பொருள்களையும் உலக ஆடம்பரங்களையும் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லல. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு அந்த தினமும் வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் உங்களுக்கு கூட
சம்பளம் கொடுக்கப்படும். நீங்க செய்ய வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேட வேண்டும் என்று தான் ஆண்டவர் நமக்கு பிரதானமா கட்டளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் இதைதான் நாம் ஆண்டவரிடத்தில் தேடவும் நாடவும் வேண்டும். ஆனால் ஆண்டவரை பற்றுகிற விசுவாசம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், குறைவுகள், பழிச்சொல்கள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் இழப்புகளை நாம் சந்திக்க நேரிட்டாலும், நாம் ஆண்டவரை விட்டு விலகாமல் ஆண்டவருடைய ஐக்கியத்தில் இணைத்துக் கொண்ட நாம், ஆண்டவருடைய சரீரத்தோடு ஒட்டி வைக்கப்பட்ட நாம், அவரை பற்றுகிற விசுவாசத்திலே நிலைத்திருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய வருகையில நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டு நித்திய தேவனோடு நித்திய ஜீவனை பெற்று வாழ வேண்டும் என்கிறதற்காகத்தான் நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசம் உடையவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. கரங்களை காட்டி அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல நம்ம வைத்திருக்கிற விசுவாசம். இந்த விசுவாசம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசமா இருக்கணும். அது பற்றி பிடித்து வேறு கொண்டு இறங்குகிற விசுவாசமா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவில் இருந்து நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை யாரும் அசைக்க கூடாது, எதுவும் அசைக்க கூடாது. அல்லேலூயா. அசையாமல் பற்றி கொள்ளுகிற விசுவாசம் உடையவர்களாக நாம் வாழுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி விசுவாசம் வைத்து வாழ்ந்தா நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு தருவார். நமக்கு உதவி செய்கிற, நன்மை செய்கிற ஜனங்களை எழுப்பி தருவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி உதவி செய்து ஆண்டவர் ஒரு குறைவும் இல்லாதபடி நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் என்கிறது என்னவென்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல வைத்திருக்கிற விசுவாசம் மிகவும் பற்றுதல் உள்ள விசுவாசமாக இருக்கணும். இயேசுவை பற்றி கொண்ட விசுவாசமாக இருக்கணும். இந்த விசுவாசத்தில் வளர்ந்து பெருக வேண்டும். அடுத்த கீழே வாசிங்க. அவருக்குள் நமக்கு தைரியமும் பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு தைரியம், நமக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினாலே நம்மை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி நம்மை மீட்டு ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால அவருக்குள்ள நமக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. என்ன தைரியம் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். ஆகையால் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் வாழுகிறதற்கு அந்த பரலோக ராஜ்யத்துல ஒரு மகிமையான ஸ்தலத்தை நமக்காக அவர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த ஸ்தலத்தை ஏற்படுத்தின பிறகு அந்த ராஜ்யத்தில் அவரோடு நாமும் வாழ்ந்திருக்கிறதற்கு, நம்மை அவரோடு கூட்டி சேர்க்கிறதற்கு அவர் நிச்சயமா மத்திய ஆகாசத்தில் வருவார் என்கிற தைரியம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த தைரியம் நம்மை அசைக்காது. கரங்களை கட்டி அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த கீழே வாசிங்க. திட நம்பிக்கையோட தேவனிடத்துல சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு திட நம்பிக்கையும் தேவனிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. திட நம்பிக்கை இருக்கிறது நமக்கு. திட நம்பிக்கை. அந்த திட நம்பிக்கை அஸ்திவாரம் உள்ள நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து என்கிற அஸ்திவாரம் உள்ள நம்பிக்கை, அதுதான் திட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நமக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவனிடத்தில் சேருகிற சிலாக்கியமும் உண்டாகியிருக்கிறது. அந்த சிலாக்கியத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு தந்தார். இப்ப நம்ம பிதாவாகிய தேவனிடத்துல நேரடியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால சேரலாம். வேற எந்த நாமமும் இடையில உச்சரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினால திட நம்பிக்கையோடு நம்முடைய பிதாவாகிய தேவனோடு நாம் சேரலாம். அல்லேலூயா. ஒரு காலத்துல பிதாவாகிய தேவனை ஒருவனை கண்டது கிடையாது. அவரிடத்துல யாரும் சேர முடியாது. இப்ப திட நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலே நாம் தேவனிடத்தில் சேருகிற சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இப்ப தேவனுக்குள்ள சிங்காசனத்தில் அவரோடு கூட அவருடைய வலது பாரிசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கரங்களை கட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சிலாக்கியத்தை அநாதி காலம் முதல் இயேசு
இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு இந்த சிலாக்கியத்தை ஏற்படுத்தி தந்தார். இந்த சிலாக்கியத்தை நமக்கு தந்த தேவனுக்கும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கரங்களை கட்டுவரலையே சொல்லும். அல்லேலூயா. கரங்கள் அசைவரலையே சொல்லும். தேவனும் அவர்தான், தேவகுமாரனும் அவர்தான். நம்மை மீட்கிறதற்காக ஜீவ ஆவியை நமக்குள்ள அனுப்பி தந்தவரும் அவரே. அல்லேலூயா. ஆகையால் இந்த தேவ